நாம் எவ்வளவோ பக்தியோடு இருந்தாலும் கூட சில துன்பங்கள் நம்மை வாட்டி வதைக்கும். அப்படிப்பட்ட துன்பங்களிலிருந்து விடுபட நம் வீட்டிலுள்ள பூஜை அறை பயன்படுத்தும் முறைகளை இங்கு காண்போம். இது அன்பின் பயணம், ஆன்மீக உணர்வின் தொடக்கம். ஆன்மீக தகவல்களுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். ஆகவே குடும்பத்தில் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பொருளாதாரமும் பெருக வேண்டுமானால் சில முக்கிய விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. குறிப்பாக பூஜை அறையில் என்னென்ன பொருட்களை வைத்திருக்க கூடாது, என்ன பொருளை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து சுருக்கமாக இங்கே பார்க்கலாம். பூஜை அறையிலுள்ள சாமி படங்கள் வடக்கு திசை அல்லது கிழக்கு திசையில் இருக்க வேண்டும். இஷ்ட தெய்வங்கள், குல தெய்வங்கள் படங்களை எப்படியும் வைத்துக் கொள்ளலாம். இதில் இறந்தவர்களின் போட்டோக்களை வைக்கக்கூடாது. பூஜை அறையில் வைக்கப்பட்டிருக்கும் செம்பு பாத்திரத்தை காலியாக வைத்திருக்கக்கூடாது. பூஜை முடிந்தாலும் நீரை நிரப்பி துளசி இலை 2 அல்லது 3 போட்டு வைக்கலாம், அல்லது வாசனை பூக்களை போட்டு வைக்கலாம். வெறும் பாத்திரம் குடும்பத்துக்கு ஆகாது என்பார்கள். அதே போல பூக்களை போட்டு வைத்திருக்கும் பாத்திரம் காலியாக இருக்கக்கூடாது. அப்படியே அந்த உலோகத்தில் பூக்கள் இருந்தாலும் அது வாடிவிடாமல் இருக்க வேண்டும். பூக்கள் வாடும் முன்னேயே கடவுள் படங்களுக்கு புதிய பூக்களை சூட்டிவிட வேண்டும். பூஜை இல்லாத நேரத்தில் பூஜை அறையை ஸ்கிரீனால் மறைக்க வேண்டும். பூஜைக்கு தேவைப்படாத பொருட்கள் எதுவுமே அந்த அறையில் வைத்திருக்கக்கூடாது. தேவையற்ற குப்பை, உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்கக்கூடாது. வாடிய பூக்களை, இலைகளை உடனே அப்புறப்படுத்த வேண்டும். பூஜை அறையில் சமைத்த உணவையும் வைக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது. வீட்டில் யாராவது இறந்துவிட்டால் துக்க காலத்தில் பூஜை அறையில் வழிபாடு செய்யக்கூடாது. அதேபோல எப்போதுமே இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது, பூஜை அறையிலும் வைக்கக்கூடாது. யமனுக்கு உரிய உலோகம் என்பதுடன் நேர்மறை சக்திகளை ஈர்த்து கொள்ளும் திறன் இரும்புக்கு மிகவும் குறைவாகும். எனவே இரும்பு தவிர வெள்ளி, தாமிரம், ஈயம் பூசிய பித்தளை, மண்ணாலான பூஜை பொருட்களையே பயன்படுத்தலாம். எப்போதும் பூஜை அறையில் சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைத்திருப்பது போல அரிசி, பருப்பு போன்ற பொருட்களையும் சுவாமி படங்களுக்கு முன்பு நிரப்பி வைத்து பூஜிக்கலாம். குறிப்பாக பிள்ளையாரின் பாதத்தில் சிறிது அரிசி போட்டு வைத்திருப்பதால் குடும்பத்தில் வறுமை நெருங்காமல் இருக்கும். வெள்ளி அல்லது செம்பு விளக்குகள் பயன்படுத்துவதால் தெய்வீக அதிர்வுகள் அதிகரிக்கும் என்பார்கள். வடகிழக்கு திசையில் சிறிய நீரூற்று அல்லது மீன் தொட்டி வைக்கலாம். பூஜை அறையில் மகாலட்சுமி வாசம் செய்யப்படுவதாக சொல்லப்படுகிற கண்ணாடியை வைக்க வேண்டும். பூஜை நேரத்தில் கண்ணாடிக்கும் தூப ஆராதனை காட்டி அதன் பிறகே பூஜையை துவங்க வேண்டும். பூஜை செய்யும் நபருக்கு வலப்பக்கத்தில் அகல் விளக்கு, ஊதுவத்தி இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். வாரம் ஒரு முறையாவது வெற்றிலை, பாக்கு,